அந்த பீர்லாம் சாப்பிட்டா இல்லை ஒயின்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கண்ணம் வரும், உப்புன்னு ஆயிப்போமே, தெளிவாரிவில் என்ன நல்ல உடம்பு உப்புணும். அது சொன்ன ஒரு இதனால வந்து ஒரு சின்னதாக ஆரம்பிச்சது வந்து அது வந்து அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சாங் ஆகும். நம்ம ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அது நம்ம சொன்னோம்னா பைத்தியக்கார இவன்லாம் லூசா. இன்னைக்கு வரைக்கும் அந்த சிகரெட்டுங்கிற வாசனை எனக்கு வந்து ஒரு 18 வருஷமா இல்லை. சொல்ல போனா நிறைய படத்துல வந்து என்ன ஸ்டைல தம்படிச்சுட்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சீட்டாட்டமாக இருக்கலாம், குதிரை ரேஸாக இருக்கலாம், எதுவாக எந்த பேட் ஹேபிட் எதாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணும்னா நீ நினைச்சா முடியுங்கிறது நான் ஒரு உதாரணம். அந்த காமெடியை நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கராத்தே பண்றத பார்க்கணும்னு ஒரு ஆசை. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இது வரைக்கும் உங்களை எல்லாருமே ஒரு நகைச்சுவை நடிகராக தான் பார்த்துருக்கோம். நீங்கள் எப்படி ஒரு கராத்தே வீரனாக இருந்து நீங்கள் ஒரு காமெடி நடிகனாக ஆனதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கும் நினச்சி பார்த்தா நான் ஒரு காமெடியாங்கிறது நானே ஒரு கிள்ளி பார்த்துக்குவேன். இதெல்லாம் கூட காமெடியே, நீ பற்றதெல்லாம் கூட ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இன்னும் எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கும் காமெடிக்கும் சம்மந்தமே இல்லை. நான் வந்து ஒரு அடிவடியில் போன ஒரு குரூப். ஏன்னா என்னுடைய டீனேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கவிதை எழுதுவாங்க, அந்த லவ் ரொமான்ஸுக்குள்ளேலாம் போவாங்க. பட் அதுக்கான முகம் இது இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய சின்ன வயசுல எங்கள் ஊர் பக்கத்தில் சினிமா தேட்டரில் அந்த எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய சண்டை பார்த்து சண்டை கற்றுக்கணுன்னு தான் ஒரு ஆசை வந்ததே தவிர வந்து மற்ற ரூட்டில் சுற்றலை. அது நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் படித்த வேலை கிடைக்கல, வேற ஒரு வேலை கிடைச்சி அதை நான் வந்து அடாப்ட் ஆகிட்ட சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி காமெடிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட பட் நான் மக்களோட மக்களாக ஓரளவுக்கு பழகியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்ததுனால இங்கே வந்து சண்டை காட்சி தொடக்கம் என்பது இருந்தால் கூட ஒரு 10, 20 படம் 30 படம் நான் ஃபைட்டில் போயிருந்தா கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சது அது நினச்சது கிடைக்கலன்னா கிடைச்சது நினைக்கிறதுக்காக தக்க வைக்கிறதுக்காக போராடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் நினச்சது கிடைச்சிருச்சு. நான் வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகராகணும்னு வந்தேன். பட் அது கிடைச்சிருச்சு. அது 10 வருட போராட்டங்களுக்கு பிறகு எனக்கு அது கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் நினைச்சது கிடைச்சிச்சு. ஆனால் கிடைச்சது நினைக்கிறதுக்காக எனக்கு காமெடி ரூட்டில் ஒரு தள்ளப்பட்டு வாய்ப்பு திடீர்னு வந்தது. எப்போவுமே நான் வந்து சினிமாவில் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எந்த துறையாக இருந்தாலும் அது வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். பட் கிடைச்சிருச்சுன்னா அதை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும், இல்லை மூவ் பண்ணணும், அதை நோக்கியே பயணிக்கணும். அந்த வகையில் தான் நான் வந்து காமெடின்னு ஒரு பேட்டர்னுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஒரு பொன்மனம் அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு சண்டை காட்சி காமெடினா தொடங்கினா கூட அதை பயன்படுத்திக்கிட்டதுனால இன்னைக்கு அதை அடாப்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அது சார்ந்து நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு சந்திரபாபு சார், நாகேஷ் சார், NSK, தங்கவேல் சார், அந்த தொடர்ச்சியான காமெடி நடிகர்கள் படங்கள்லாம் நிறையா பார்க்க ஆரம்பித்ததுனால நம்ம அடுத்தடுத்து நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட். என்னுடைய தொடக்கமே காமெடியின் தொடக்கமே கவுண்டமணி சார். அது மிகப்பெரிய காட் இஸ் கிரேட். ஏன்னா கவுண்டமணி சார்கிட்ட இருந்தா உங்களுடைய காமெடி தொடக்கம். நான் என்னதான் வந்து ஒரு பொன்மனத்தில் ஒரு ஃபைட்டரா பிரபு சாரோட நடிச்சிருந்தாலும் கூட இப்படி காமெடி தொடக்கம் வந்து கவுண்டமணி சாரோட தான். அது என்னைக்கு நீதானே அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு மெக்கானிக் செட்டில் அப்படியே தொடங்கினதுனால கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன பயம் இருக்கும். நம்ம கொடுத்த வேலையை சரியாக செய்யலைன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணப்படும், ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் கொண்டு போய் போயிட்டுருவாங்க. அதனால் இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதுதான் பார்க்கணும். நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படி ஆரம்பித்தது தான் எனக்கு கிடைச்ச ஜாம்பவான்கள். ஃபஸ்ட்டு கவுண்டமணி சார், அப்புறம் வடிவேல் அண்ணன், அதுக்கப்புறம் விவேக் சார். இப்படி வரிசையாக வந்து ஜாம்பவான்கள் கிடைச்சதுனால அவங்கள்ட்ட வந்து சில டைமிங் கற்றுக்கிட்டேன். அது நமக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி நம்ம யார் கூட வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அவன் கவுண்டமனுடைய நடிச்சாயா அப்படிங்கிற ஒரு பெரிய பேர். அப்புறம் வடிவேல் சார்ட்ட போய் நடிச்சு வந்தப்போ அவர் வடிவேல் கூட நடிச்சுட்டாரு என்ன அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாராட்டு அப்படியே டேக்கப் ஆயிடுச்சு. அப்போ இந்த கவுண்டமணி சாரு, வடிவேல் சாரு, அப்புறம் விவேக் சார், இவங்ககிட்டேருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்க. அதில் வந்து இப்போ வடிவேல் சாரும் கூட உங்களுடைய ஒரு குரு அப்படின்றத சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். நிச்சயம். ஒவ்வொரு காமெடியர்ஸும் ஒவ்வொரு பேட்டர்ன். நம்ம வந்து இவர் தான் குருநாதர், இவர்கிட்ட தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது நான் மேலேருந்து எங்கேயாவது குதிக்கிறேன், விழுகிறேன், வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து சந்திரபாபு சார் வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே. சந்திரபாபு சார் வந்து இவரோட மேலே அவர் வந்து ஆள் என்ன சொல்கிறது
உலக நாயகன் மாதிரி அவர் அந்த நேரத்தில் ஒரு உலக நாயகன் அவர். அந்த மாதிரி சில விஷயங்கள் யார்கிட்ட இருந்து எதை நம்ம கற்றுக்குறோமோ அது ஒவ்வொருத்தருந்து கற்றுக்கிட்டது. கவுண்டமணி சார்ட்ட டைலாக்கு அந்த டைமிங்கில் என்ன பண்ணணும் அது கற்றுக்கலாம். வடிவேலன்ட்டு என்ன கற்றுக்கலாம், பாடி லாங்குவேஜ் கற்றுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வடிவேல் மாதிரியே இருக்க மாட்டார். நம்ம கூட நடிக்கும் போது கொஞ்சம் சேரில் இந்த மாதிரி ஒரு சேரில் உட்கார்ற காமெடிலாம் அப்படியே குப்புற விழுவார். பட் அதெல்லாம் வந்து அந்த அந்த சீனுக்காக மணக்கிறது. அப்போ தான் வந்து மக்கள் ரசிப்பாங்க, தான் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யணுன்னு தான் மணக்கிறது. ஏன்னா வடிவேல் சார்ட் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டது. விவேக் சார்ட் வந்து சில கருத்துக்கள், என்னதான் நம்ம டைலாக் பேசி காமெடி பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இருக்கணும். அதுதான் பின்னாடி வந்து நான் என்னுடைய விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி நான் சில இடங்கள்லாம் சொல்கிறேன்னா இல்லையா, இது இங்கேருந்து கற்றுக்கிறேன். அதான் ஒவ்வொரு ஜாம்பான்ட்டு ஒன்று வந்து கற்றுக்கிறார். அப்படி சினிமா துறையில் நீங்கள் நினச்ச ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டிங்களா? இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஏன்னா எந்த ஒரு மனிதனும் வந்து நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டான்னா அடுத்த ஒரு இலக்கை தொடவே முடியாது. வெரி குட். அதோட புல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆகிடும். எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கம்மா தான் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. பட் நான் நடிகர் சங்கத்தில் ஒரு மெம்பர் ஆனால் கூட வந்து அது எப்படி ஆயிடலாம் நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டண்ட் யூனியனில் ஆகுறது தான் கஷ்டம். பட் அங்கே தான் வந்து நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. பட் அதில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எப்போவுமே ஒரு மனிதனுடைய ஆசைகள் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்போ நடந்து போகும்போது சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைக்க தரும், சைக்கிள் இருந்தால் ஒரு மோட்டர் பைக் இருந்தால் நல்லா இருக்குமே தரும், அப்புறம் ஒரு கார் போகும், அப்படி தான் போகும் இல்லையா. அந்த வகையில் இன்னும் அந்த ஆசைகள், அந்த ஆசைகள்னு கூட சொல்ல முடியாது, லட்சியங்கள்னு கூட சொல்ல முடியாது. எது வேணாலும் நம்ம அதை தாண்டி நாம் இந்த மண்ணை விட்டு போகும்போது திருப்பி பார்த்தா ஏதாவது மக்களுக்காக ஏதாவது நம்மளால் பயனுள்ளதாக வாழ்ந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாத்துக்கும் இருக்கும். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த துறைக்குள்ள வந்துட்டோம், பல ஜாம்பான்களோட நடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் அந்த கனவுகள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நான் காமெடினாக இருந்தவன், காமெடினை தாண்டி இப்போது ஒரு 4-5 படத்தில் வந்து ஒரு கேரக்டராக காமெடிங்கிற சின்ன சிம்டம்ஸ் கூட உள்ளே வராமல் ஒன்லி ஒரு கேரக்டர். அடுத்த பரிமாணத்துக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா எல்லாம் பார்த்து என்ன வந்து சிரிக்க வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம், என்ன அப்படி அழுக வச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு படத்தில் கூட வந்து ஒரு சாங்கில் நடிச்சிருக்கேன். அவர் கானா பாலா அவர் பாடியிருக்காரு. பட் ஒரு மோட்டிவ் சாங், ஒரு மனிதனுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு மோட்டிவ் சாங். அது ஒன்று ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம போகிறோங்கிறது. அதை தாண்டி இப்போ ஒரு 2 படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து நான் ஃபைட்டராக எல்லாம் கூட என்னை யாரும் காமெடியாகவே பார்த்து பழகிட்டாங்க. நான் வந்து நிறையா பேர் அடி வாங்கிட்டு ஓடிட்டேன், திருப்பி எவனையும் அடித்ததில்லை. அதனால் நான் திருப்பி ஈக்குவலாக அடிக்கிற அளவுக்கு ஒரு படம் வந்திருக்கு. நீயா நானான்னு பாப்பம்ங்கிற அளவுக்கு ஒரு படம் வந்திருக்கு. அதை தாண்டி படம் வெளியாகிருச்சா? இப்போதான் மூவிங்கில் போயிட்டு இருக்கோம். சரிங்க. தாண்டி நான் சிலம்பு சண்டை தெரியும் நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நான் படத்தில் சிலம்பு சண்டை போட்டு யாரையும் அடித்ததில்லை. அதனால அப்படி ஒரு படமும் வந்திருக்கு. என்னுடைய திறமையை பயன்படுத்துறதுக்கு ஒரு 2 ஜானர், இப்போ 2 ஜானர் சொன்னீங்களா, ஒரு காமெடி ஒரு ஜானர். ஆமாம், இந்த ஒரு ஃபைட்டுக்கும் காமெடி சம்மந்தம் இல்லை சொன்னீங்க. அதனால் ஒரு பக்கம் ஒரு கராத்தே சம்மந்தப்பட்ட ஒரு ஃபைட் ஒன்று போகுது, ஒரு பக்கம் வந்து சிலம்பம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை போகுது. இந்த 2 ரூட்டில் போய் சந்திக்கக்கூடிய வேறு படங்கள். அதாவது திறமைக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா போயிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் பண்ணால் அவருடைய கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் நிறைவேறிச்சா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் ஒரு தொடக்க புள்ளி தான். இதை தாண்டி இன்னும் நிறையா மக்கள் மனசில் பதிகிற அளவுக்கு பண்ணணும் ஒரு ஆசை. சரிங்க சார். சார், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பசி இருந்தால் 10 பறந்து போகும்னு. அதே போல் பணமும் புகழும் இருந்துச்சுன்னா 10 விஷயங்களும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சினிமா துறைன்றது 2மே கலந்து இருக்கக்கூடிய ஒன்று, பணமும் புகழும். அப்படி வரும்போது அந்த 10ல் ஏதாவது ஒன்று உங்களை பாதிச்சு நீங்கள் அது போல் ஏதாவது ஒன்று, சில விஷயங்கள் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். சார் இடையில அது போல ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு பணமும் புகழும்னால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்? இல்லை, நீங்கள் தைரியமாகவே கேட்கலாம். நீங்கள் ரொம்ப குடிச்சிங்களாமே, பாதிக்கப்பட்டீங்களா, போச்சே அப்படின்னு கூட நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன்னா நான் வந்து இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கேன். சரிங்க. பட் நான் அந்த தப்பான சிந்தனைகள் எனக்கு வந்துடக்கூடாது. தப்பான சிந்தனைகள்லாம் வேற இதெல்லாம் கிடையாது. ஒரு ஆல்கஹால் அந்த போதை சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எதுவுமே எண்ணத்தில் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா இதே பீச்சில் சைக்கிளில் காத்தடிக்க கூட 25 பைசா இல்லாமல் நான் இப்படி போயிருக்கேனே, இப்படி போன உனக்கு ஆண்டவன் இப்படி ஒரு வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்கானே, அப்போ நீ இதை மறந்துட்டு நீ இதுக்குள்ளே போயிட்டியே, உனக்கு தண்டனை கொடுக்கணும்டா அப்படின்னு தான் என்னை வந்து ஒரு தண்டிக்க வச்சான்னு கூட சொல்லலாம். அதனால தான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த
சர்க்கரை வியாதி வந்தால், சுகர் வந்தால், ப்ரெஷர் வந்தால் அது சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ, அப்போ நிறைய பேர் வந்து வேணும்னு செய்கிறதில்ல. பட் ஒரு பழக்கம் தெரியாமல் அந்த சுச்சுவேஷனில் உள்ளே வந்துடுது. பட் அதுலேருந்து வெளிவர முடியாமல் தான் நிறைய பேர் போகிறாங்க. பட் ஆண்டவனாக பார்த்து எனக்கு ஒரு ஒரு அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். இதில் மீண்டு வர்றதுக்கு. ஆமாம், ஒரு போகிற போக்குள்ள எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த பீர்லாம் சாப்பிட்டா இல்லை ஒயின்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு கண்ணம் வரும், உப்புன்னு ஆயிப்போமே, தெளிவாரிவில் என்ன நல்ல உடம்பு உப்புன்னு, அது சொன்ன ஒரு இதனால வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்தது வந்து அது வந்து அப்படியே ட்ராவல் ஆகி கிட்டத்தட்ட என்னுடைய மனநிலை பாதிக்கிற அளவுக்கு அது கொண்டு போய் விட்டுருச்சு. இது ஆல்கஹால் அந்த அந்த அளவுக்கு டேஞ்சரான. அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு சாங் ஆகும். நம்ம ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அது நம்ம சொன்னோம்னா பைத்தியக்காரன் இவன்லாம் லூஸ் அப்படிதான். என்ன சார் சொன்னீங்க? மண்டைக்கு உள்ள ஒரு சாங் கேட்குமா? சாங் மட்டும் இல்லை, டயலாக் கேட்கும், டிவியில் வாசிக்கிற செய்தி கேட்கும். பட் இதுல இருந்து மீண்டு வர்றதா ரொம்ப கஷ்டம். இது எல்லாம் எங்கேயாவது நடக்கிறது டெலிபதி மாதிரி உங்களுக்குள்ள வருமா? இல்லை நீங்க எந்த சத்தமும் இல்லாத அமைதியான ஒரு சூழல்ல? அமைதியா இருக்கிற சூழல் தான் ரொம்ப வரும். அமைதியா இருக்கிற சூழல்ல நம்ம தனிமையா ஒரு எந்த சவுண்ட் இல்லாம இருந்துட்டோம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறவங்க கூட இல்லை, நம்ம நினைக்காதெல்லாம் வரும். யாரோ திட்டுவாங்க, இல்லை செய்தி வாசிப்பாங்க, அது சத்தமாவே கேட்கும். நாம ஒரு ரேடியோ சவுண்டு கேட்டால் எப்படி சவுண்டு கேட்குமோ அப்படி கேட்கும், நமக்கு மட்டுமே கேட்கும், இல்லை கேட்காது. பட் இதை நம்ம யார்ட்டையும் சொன்னோம்னா லூசு இவம்பாரு இதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. 2-3 வாட்டி சொல்லி நிம்மதியே போயிருமே. நிம்மதி இல்லை, வாழ்க்கையே போயிடும். நிம்மதி இல்லை, வாழ்க்கையே கூடும். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம மறக்கிறதுக்காக இந்த ஆல்கஹால்கள் உள்ளே வந்ததுனால அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டோம். நல்லா வந்து இந்த பாடல்கள் இந்த டைலாக்கோட சேர்ந்து ஒரு 3 வருஷம் மரணத்தோட போராடினேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஆண்டவன் ஒரு வாய்ப்பு கிடைத்தா. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து சரி நானா வந்துட்டேன் அப்படின்னா எப்படி அவமானங்கள் 2-3 படத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு காட்சி பொருள் மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அண்ணன் வந்து இல்லையா போதையில் இருக்காரு அப்படி உட்கார வச்சுட்டாங்க. நான் பட்ட அவமானங்கள் தான் வந்து என்னை அதை மீட்டு கொண்டு வந்தது. இதை விட்டுட்டீங்கன்னா உடைய லைஃப்பில் உயிர் அவள் தான் அப்படி போங்கிற சூழ்நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் அதுலேருந்து மீண்டு வரேன். ஆனால் ஒரு விஷயம், எந்த தவறுகளும் அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினச்சா இது அடுத்தவங்களுடைய அட்வைஸ் எதுவுமே பயன்படாது. வேணா ஒரு ஒரு 1% 2% அதிகமாக போனால் ஒரு 10%. நீங்கள் வந்து சைக்காலஜி டாக்டர்கிட்ட போனாலுமே அவர் வழிமுறைகள் சொல்லுவார். இதை எதை நீங்கள் சாப்பிடணும், இது வந்து செய்யணும். அந்த வழிமுறைகளை நம்ம தான் பயன்படுத்தி அதுக்கு ஒரு உதாரணமாகவும் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அதை நம்பித்தான் ஆகணும். மருந்து மாத்திரைகள் எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுடைய இது நான் வச்சா போதும். ஆமாம், இது வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ மனசு வச்சுன்னா எந்த தவறுகளிலிருந்தையும் உன்னை திருத்திக்க முடியும், மீண்டு வர முடியும். அவ்வளோ. ஆனால் நீ நினைக்கணும். மற்றவங்க சொன்னாங்க அது எதோ வேணாலும் இருக்கலாம், ஒரு சீட்டாட்டமாக இருக்கலாம், குதிரை ரேஸாக இருக்கலாம், எதுவாக எந்த பேட் ஹேபிட் எதாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணும்னா நீ நினச்சா முடியுங்கிறது. பட் நான் ஒரு உதாரணம். அது இதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்களை மீட்டிருக்கீங்களா? நிறைய பேர் நான் வந்து இவர் தான் கை காய்ச்சினதுல இவர் குடியாரா, நிறைய பேருக்கு இவர் குடியார கூட தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. இப்போ நான் கூட வந்து நான் குடியிருக்கேங்கிறது சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளில யாருக்கும் தெரியாது ஆரம்பத்தில். அதனால் வந்து நான் யாரையும் கை காமிச்சா இவர் நான் தான் மீட்டு கொண்டு வந்தேன், இவர் தான் நான் தான் மீட்டு கொண்டு வந்தேன் ஆரம்பிச்சது. ஆனால் துணிச்சலாக வெளியில் சொல்லணும், ஐயா நான் இப்படி இருந்தேன், இப்படி மாறிச்சு, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நீயும் இதை ஃபாலோ பண்ணால் நீயும் மீண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் சொன்னாங்கன்னா அந்த 1000 பேர் 1,00,000 பேரா இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சார், குடிப்பழக்கத்தில் இருந்து நிறைய பேரை நான் மீட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதுவும் அவங்களுக்கு அந்த பழக்கத்திலேருந்து முழுமையாக மீட்டிருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி எதுவும் அமைப்பு எதுவும் இருக்கா? இல்லை ஒரு அமைப்பாக நீங்கள் பலர் சேர்ந்து இதை செய்கிறீங்களா சார்? அப்படிலாம் இல்லை சார். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனால ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். அது வந்து ஒரு சில தலைவர்களுக்கு தான் சாத்தியம். எல்லாரும் வந்து நான் தனிப்பட்ட மனிதனால எல்லாத்தையும் இதுலேருந்து மீட்டு கொண்டு வர முடியும்னு அப்படி நான் சொல்ல மாட்டேன். பட் இதுக்குன்னு ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அது வந்து எல்லாரும் நினச்சிக்குவாங்க இது ஒரு சாதி இல்லை மதம் மாற்று சக்தியாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. இது சாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. எந்த வித நான் கூட ஆரம்பத்தில் நினச்சேன் வந்து நிறைய இடத்துல வந்து இதோடைய மீட்டிங்லாம் வந்து சர்ச்சில் தான் நடக்கும், மஸ்ஜிதில் நடக்கும், ஸ்கூலில் நடக்கும். என்னடா இது இங்கெல்லாம் நடக்கும், ஒருவேளை வந்து இதில் மாற்றிடுவாங்களோ இல்லையா, அங்கே பிடிச்சிருவாங்களோ இங்கே பிடிச்சிருவாங்க, ஒன்றும் கிடையாது. அது என்ன அமைப்பு சார்? அது ஆல்கஹால் அனானிமஸ். அதில் நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆக்டிவாக ஒன்றும் கிடையாது. பட் நான் ஒரு முகம் தெரிந்த ஒரு நடிகன் அப்படிங்கிற ஒரு இது உள்ளே போகும்போது அங்கே வர்றவங்க நாமெல்லாம் உள்ளே வரலாமா, ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட
நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து இவரே வராரு, நம்ம வர்றதுக்கு என்னையா அப்படிங்கிற நிறைய பேர் மீட்டிங்ல சொல்லுவாங்க. நான் முதல்ல உள்ள வந்து சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா அண்ணன் முத்துக்கால அண்ணன் வந்து எல்லாருக்கும் டீ கொடுத்தாரு, பழைய கப்பெல்லாம் பொறுக்கி போட்டாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏன் அண்ணன் விளபுரி அண்ணனே வந்து இப்படி சர்வசாதாரணமா வந்து டீ எல்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா வாங்கின அடி அப்படி, குடிக்கும்போது நான் வாங்கின அடி அப்படி. அதனால அப்போ நம்ம ஏன் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் அதுல இருந்து மீண்டும் வந்து இன்னைக்கு உள்ள உட்காந்து அவங்க சொல்ற பதிவு இன்னும் ஒரு 4 பேர்த்த கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கு. வைத்தியம்னா மருந்து மாத்திரை எதுவும் கவுன்சிலிங் தான். இப்ப நான் வந்து என்கிட்ட கேட்டா ஐயா நீங்க எப்படியா கொண்டு வந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், ஐயா நான் வந்து ஷூட்டிங்ல நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடிச்சேன். ஷூட்டிங்ல வந்து மிருக காட்சி சாலையில மிருகத்தை அரைச்சி வச்சு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. எனக்கு வர்ற படமெல்லாம் போச்சு. இன்னைக்கு என் பையனை காலேஜில் சேர்த்துக்கினே தவிர நான் அவனுக்கு 5ஓ 6ஓ படிக்கும்போது ஒரு பரீட்சைக்கு எக்ஸாமில் பீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபா கட்டுறதுக்கு முடியாமல் பையனையே வந்து போய் ஊருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். இந்த அவமானங்கள் நம்மளெல்லாம் வந்து இதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கவுன்சிலிங் மட்டும்தான், மருந்துலாம் மருத்துவம் சொன்னான், மருந்துலாம் மருத்துவம். இந்த பேச்சே வந்து நம்மளை அடுத்த சூழ்நிலை கொண்டு போகும். குடிக்கின்ற எண்ணத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் குடியை விட்டுட்டு அவங்க பட்ட கஷ்டத்தை சில நேரத்தில் காமெடியாகவும் சொல்லுவாங்க. தான் பட்ட அவமானங்களை நகைச்சுவையோடு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. எப்படி NSK வந்து நாட்டுடைய கருத்துக்கள் உலகம் இப்படி வரணுங்கிறத வந்து நகைச்சுவையாகவும் அது கருத்துள்ளதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பாதிக்கப்பட்டவங்க சொல்லும் போது மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகும். உங்களுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து நீங்க மீண்டு வந்துட்டேன்னு சொல்றீங்க. மற்ற குடிப்பழக்கம்னு ஒண்ணு இருந்தா சிகரெட்னு ஒண்ணு இருந்திருக்கணுமே, அப்படி எதுவும் இருந்துச்சா? அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்களா? இல்ல உங்களுக்கு அனுபவம் நிறைய ஜாஸ்தி நினைக்கேன். எப்போவுமே வந்து ஆல்கஹால் சாப்பிட்றவங்க ஒரு கையில் சிகரெட் வச்சுக்குவாங்க சார். அது தவிர்க்க முடியாத ஒரு சபக்கேடு அப்படிதான் சொல்லுவேன் நான். பட் அது நான் ஒரு தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சரி. ஏன்னா நாமளாம் இது நல்லது, இந்த தண்ணி அடித்தா தம் அடிக்கணும், தம் அடித்தா புயல போட்டால் சிகரெட்டு போடணும் அப்படின்னு நம்மளாக தேர்ந்தெடுத்துக்கிறது தான். பட் எல்லோரும் அந்தந்த வயசில் பண்ணுறதா. எனக்கும் வந்து ஒரு கோட்டர் குடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாக்கெட் சிகரெட்டு காலியாகும். என்ன நினச்சி பார்த்தா எப்படா இப்படிலாம் வந்து உன் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு கூட வருத்தமாக இருக்கும். அது வந்து இப்போ நினச்சா நமக்கு அது கண்ணீர் விட்டு அழத்தோணும். ஆமாம், தனியாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திச்சு அப்படி அழத்தோணும். இல்லைன்னா நான் ஒரு பிஸ்னஸ் காமெடினா ஆக வேண்டிய ஒரு மனிதன் இன்னைக்கு நான் சப்போர்ட்டிங் காமெடினா இருக்குங்கிறது என் மனசுக்குள்ள இன்னும் இந்த நம்ம நினைச்ச இடத்த அரைஞ்சிட்டோமான்னு கேட்டீங்க இல்லையா. இன்னைக்கு நான் மட்டும் இந்த ஆல்கஹால் இல்லை மற்ற பேட் ஹேபிட் சின்ன ஹேபிட் மட்டும் இல்லாமல் இருந்தா இன்னைக்கு நானும் ஒரு பிஸ்னஸ் காமெடியன். நானும் ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்து இப்போ நீ ஒரு 10 பேர்த்த வந்து ஆல்கஹால் வந்து திருத்தி கொண்டு வந்திருக்கனே தவிர மீண்டு கொண்டு வந்திருக்கனே தவிர நான் 10 பேர்த்துக்கு ஒரு காமெடியில் வேலை கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய இந்த பேட் ஹேபிட் வந்து உள்ள வந்துச்சுங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அதனால நான் சிகரெட்லாம் வந்து உள்ள வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தவன் தான். பட் நான் சொல்ல மனம் இருந்தால் மார்க்க முடியும்னு சொன்னோம் இல்லையா. மனம் இருந்தால் மார்க்க முடியும், மருந்துலாம் மருத்துவம், மனசு தான் ஃபர்ஸ்ட். அவளை வந்து இந்த மெடிசன்லாம் ரெண்டாவது என்னுடைய அனுபவம் தான். அப்போ நான் யார் வந்து இவர் என்னமோ வந்து ஞானி மாதிரி சொல்றாரு அப்படிலாம் சொல்ல, நான் அனுபவப்பட்டதை சொல்றேன். அவ்வளவுதான். பட் எடுத்துக்காதும் அவங்களுடைய மனநிலையை பொறுத்து. நான் கூட சிகரெட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் குடிச்ச இந்த டைம்ல ஒரு நாள் நான் ஒரு ஈவினிங் என் பையனை சின்ன குழந்தைவன் கையில வச்சுக்கிட்டு ஒரு கையில சரக்கு வச்சுக்கிட்டு சிகரெட் இந்த பக்கம் இருந்துச்சு. ஒய்ஃபு பார்த்துட்டாங்க, மாடியில் ஒரு பால்கனியில் வச்சு குடிச்சுக்கிட்டு பார்த்துட்டாங்க. ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? சின்ன பச்சை குழந்தைய கையில் வச்சுட்டு ஒரு கையில் தண்ணியும் ஒரு கையில் சிகரெட் வச்சுட்டு குடிக்கியே வெக்கமா இல்லை உனக்கு? அவனு கேட்டாங்க. என்ன பெரிய வெக்கம்? எல்லாரும் சொல்றதான் என்ன பெரிய இல்லை வெக்கம்? இது அது ஒரு இந்த அவமானத்துக்கு மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சண்டை வேற போகுது, என்ன பண்றேன்னு தெரியல. ஓகே ரைட், இப்போ என்ன செய்யணும் உனக்கு? இந்த சனியனை விட்டு தொலையேன் அப்படி சொன்னாங்க. இது உனக்கு சனியனா பார் அப்படி இல்லை. 3ஆம் மாடியில் அப்போ கூடியிருக்கேன், கைவிட இதா போட்டேன் அப்படின்னு போட்டது தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சிகரெட்டுங்கிற வாசனை எனக்கு வந்து ஒரு 18 வருஷமா இல்லை. பையன் பிறந்து ஒரு 6 மாசத்துல இது நடந்த விஷயம். 17 வருஷத்தை கடந்து இன்னைக்கு அந்த சிகரெட் வாசனை கிடையாது. சொல்லப்போனால் நிறைய படத்தில் வந்து அண்ணே ஸ்டைலில் தம்படிச்சிட்டு வரீங்கன்னு சொல்லுவாங்க. ஓ ஏன்னா சார் நான் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன். மறுபடியும் நான் தம் அடிக்க போறேன்னா அது ஒட்டிக்கிச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் திசை திருப்பி போயிடுச்சு சார். அப்படியாண்ணே வேண்டானே. அப்போ முடிவெடுக்கிறது மட்டும் திடமா இருந்தால் எந்த கடினமான கெட்ட பழக்கத்தையும் ஈஸியாக மீண்டு வரலாம். அதுதான் சொன்னா நாம நினைக்கணும், நம்மகிட்ட இருக்கணும். இது அடுத்தவங்க கையில் கொடுத்து வச்சு நாம நினைச்சா அது மீண்டு வர்றதுக்கான சாத்தியம்
எல்லா பேட் ஹேபிட்லையும் உண்டு. இதுதான் சிகரெட் தான், தண்ணி தான், அதுதான் இதுதாங்கிறது நாம் நினச்சோம்னா நிச்சயமாக அது மீண்டு வரக்கு நிறைய விஷயம். இப்போது நடிகர் சங்கத்தில் வந்து அவங்களுடைய பொதுக்குழுவில் வந்து என்னை கூப்பிட்டு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய அவார்டு கிடையாது. பட் இருந்தாலும் நடிகர் சங்கத்துலேருந்து என்னை கூப்பிட்டு பெருமைப்படுத்தினாங்கன்னா அது அந்த கமிட்டியாக கூப்பிட்டு கோடி முடிவு பண்ணது என்ன காரணம்னா, இப்போ ஏதாவது ஒரு குடியை விட்டுட்டாரு, இல்லை நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு 25 வருஷமா மெம்பராக இருக்காரு, இல்லை வந்து ஒரு 300 படம் நடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இல்லை. பட் குடியை விட்டு வேற ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம இவர் கொடுக்குறோன்னு அந்த கமிட்டியில் பேசி எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை தாண்டி எங்களுடைய ஸ்டண்ட் கலையின் ஜாம்பவான் விஜயன் மாஸ்டர் வந்து, முத்துக்கலை நீ வந்து மீண்டு வந்ததும் இல்லை நீ இப்போ போய்கிட்டு இருக்க பாதையும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரைவேட் சேனலில் கூட்டி போய் என்னை வந்து பெருமைப்படுத்தினது வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நான் எங்கே பண்ணாலும் அண்ணே இந்த டிவியில் உங்களுடைய இது பார்த்தோம், இன்டர்வியூ பார்த்தோம், இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு படிக்க ஆரம்பிச்சு அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மறுவாழ்வு மையங்களில் கவர்மெண்ட்டுக்கு நான் வைக்கிற ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இப்போ மறுவாழ்வு மையங்கள் நிறையா இருக்குது இல்லைன்னு இல்லை, அந்த மது வாசனையே இல்லாத ஒரு மனிதர் இல்லை ஒரு நண்பர் போய் அந்த குடித்து தன் வாழ்க்கையை இழந்த மக்களுக்கு சொல்கிற செய்தி விட, அவங்க சொல்கிறத விட, ஏன்னா அவங்களுக்கு மது வாசனையே தெரியாது, அவங்க போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கும் என்ன மாதிரி வாழ்க்கையை தொலைச்சி குடியிலேருந்து மீண்டு வர முடியாமல் இருந்து குடியிலேருந்து மீண்டு வந்து அந்த பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சு நான் அவங்கள்ட்ட போய் அந்த மறுவாழ்வு மையத்தில் போய் என்னுடைய அனுபவங்களையோ இல்லை நான் கடந்து வந்த பாதைகளையோ இல்லை நீங்கள் குடியிலேருந்து மீண்டு வர்றதுக்கோ என்னென்ன செய்யலாம் அப்படி ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அரசாங்கத்தின் மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஏன்னா இப்போ நான் வந்து சொல்லப்போனால் வந்து இப்போ நான் ஒரு 3 டிகிரி போயிடுச்சா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், எனக்கு என்னுடைய படிப்புக்காக கொடுத்தாலும் சரி, இதை நான் ஒரு சேவையாக தான் செய்யலாம்னு ஆசைப்படுறேன். நான் படித்த படிப்புக்கு ஒரே ஒரு நாள் கவர்மெண்ட் சம்பளம் வாட்ச்மேன் வேலை கொடுத்தாச்சு கூட சரி, ஒரு நாள் சம்பளம் கவர்மெண்ட்டில் வாங்கன்னு ஆசை இருக்குது. ஆனால் அது கூட பெரிய ஆசையாக இருக்கலாம். இந்த மறுவாழ்வு மையத்தில் என்ன மாதிரி ஒரு மீண்டு வந்தவங்க அவங்க போய் அவங்க கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்ம அரசாங்கத்துக்கோ இல்லை அது சார்ந்த சில சமூக உள்ள பொறுப்புள்ள நண்பர்களுக்கோ இது ஒரு செய்தியாக நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்கள் மூலியமா. ஏதாவது நான் இதை வந்து நிறைய இடத்துல நான் கேட்டப்போ கூட சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் சொன்னேன். பட் இது சொல்கிறது யாருக்காவது போய் சேர்த்துமே. ஏன்னா என்னால் வந்து ஒரு தனி மனிதன் கொடியை விட்டு மீண்டு வந்தான்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அதனால இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை செய்ய முடியும்னு எனக்கு ஒரு ஆசை. ரைட் சார். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, நான் இன்னைக்கு பிஹெச்டி நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், படிச்சிருக்கேன், 3 டிகிரி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் குடிப்பழக்கம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி துவங்கிய படிப்பா அல்லது அதற்கு பிறகு வந்த படிப்பா? அது என்ன, எல்லாருமே இன்னைக்கு சினிமா துறையில் வந்து எத்தனையோ நிறைய டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கல, உங்களை அதிகமாக உங்களை பற்றியான ஒரு பேச்சு இருந்துக்கிட்டு இருக்கு. முத்துக்காளை 3 டிகிரி வாங்கிட்டார், 3 டிகிரி வாங்கி விட்டார் முத்துக்காளை அப்படின்னு. அப்படி அதுக்கு என்ன சார் காரணம்? நீங்கள் என்னதான் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க, ஏன் 3 டிகிரி வாங்கினதை இன்னைக்கு எல்லாருமே பெருமையை பேசிட்டு இருக்காங்க, அதன் பின்னணி என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாரும் என்ன பார்த்து 3 டிகிரி முத்துக்காலை அப்படி சொல்கிறாங்க. அடுத்து என்ன பார்க்குற எல்லாருமே வந்து அடுத்து என்ன நடிக்கிறீங்கன்னு கூட கேட்குறது. சார் இப்போ அடுத்து என்ன படிக்கிறீங்க அப்படி தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த படிப்பு கொண்டு போய் என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க வந்து இதை விட்டதுனால நீங்கள் படிச்சிங்களா இல்லை இது படிக்கிறதுக்காக இதை விட்டீங்களான்னு கேட்டீங்க. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது 18 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமல் தான் என்னுடைய வாழ்க்கை போச்சு. ஃபீஸ் கட்ட முடியலைன்னா எல்லா வாத்தியார் சொல்கிறது தான், நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டுறதா இருந்தால் ஸ்கூலுக்கு இல்லைன்னா வராத சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 18 ரூபா கட்ட முடியாமல் போச்சு. பட் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். வேறு சின்ன விளையாட்டுத்தனமாக எங்கேயோ மாறி போச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அந்த கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அழுக வேண்டிய ஒரு கட்டாயம். எல்லாரும் உள்ளே போயிட்டு வராங்களே, நம்மளால் உள்ளே போக முடியலையே அந்த ஏக்கம், பள்ளிக்குள்ளே போக முடியலையே அழுகை. அந்த 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 ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர், ராஜபாளையத்து போல சத்திரப்பட்டின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இன்றைக்கி இருக்குது. அந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி கண்ணீர் வரும். உள்ளே போக முடியலையே ஒரு அழுகை வரும். பட் அது வந்து என் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிச்சு. நாம் என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த படிப்பை தொடரணும் அப்படின்னு இப்போ இல்லை, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆழங்கள் உள்ளே வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் நடிக்க ஆரம்பித்தாலும் இந்த படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையலை.
கரெக்டாக செட் ஆகலை. எப்போவுமே வந்து ஒரு சூழ்நிலை அமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழ்நிலை அமையல கரெக்டாக இல்லை. ஆனால் ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் இந்த குடி உள்ளே வந்து உச்சத்துக்கு போன உடனே இதில் வந்து மீண்டு வர்றதுக்கு எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று, எப்போவுமே ஒரு தவறுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னொரு தவறை திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. இப்போ என்ன சொல்கிறது, பார்க்க விட்டுட்டேன் கோயில போடுறேன் அப்படின்னு இல்லாமல், டீ குடிக்கிறத விட்டுட்டேன் வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் விட்டு அப்படி இல்லாமல் ஒரு தவறுகளை விட்டுட்டு இன்னொரு தவறுகளுக்கு போயிடக்கூடாது. அந்த தவறுலேருந்து மீண்டு வந்தாச்சுன்னா வேற ஒரு ஜேனரில் இந்த தவறையே மறக்கடிக்கணும். இப்போ எல்லா சேனல்லையும் வந்து என்ன, யாரோ ஒயின் ஷாப்பில் படுத்து கிடப்பாங்க, முத்துக்காவின் பரிதாபம், அது யாரோ, நான் இல்லை, ஆனால் முத்துக்காவின் பரிதாபம் குடியினால் வாழ்க்கையை இழந்தார் அப்படின்னு போட்டாங்க. என்னால் ஒவ்வொரு மீடியாலையும் போய் வந்து இல்லைங்க நான் குடியை விட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அப்போ அதுக்கு நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது, கல்வின்னு ஒன்று இருக்குது. நம்ம சின்ன வயசில் இழந்தது என்ன, கல்வி. பணம் கூட இன்னைக்கும் நான் சராசரி மனுஷன் பணத்தை சம்பாதிக்கிற ஆசைப்பட்டதே இல்லை. என்னமோ என் மைண்டில் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்தது. பட் நான் சின்ன வயசில் இழந்ததுன்னு சொன்னால் படிப்பு தான். அந்த கல்வியை தொடராமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண நேரத்தில் இந்த குடி விடணுங்கிற தோணுச்சு. இந்த ரெண்டும் ஒரு நேரத்தில் சிங்க் ஆச்சு. எல்லாத்துக்கும் சிங்க் ஆகுமான்னு தெரியல. இது சிங்க் ஆன உடனே எல்லாம் படிக்கணும், குடி விடணுன்ற ஒரு எண்ணமும் படிக்கணும் தொடரணும். குடியை விடணும், படிப்பை தொடரணும். அதுதான் நம்ம புத்தகத்தோடு சொல்ற படிப்பை குடியை விட்டதும் படிப்பை தொட்டதும் அப்படிங்கிற ஒரு டைப்பில் சொல்லிக்க இல்லையா. அந்த மாதிரி அதுவும் சிங்க் ஆனதுனால இதுதாண்ட சரியான வழி. இதை விட்டாச்சுன்னா உனக்கு வேற வாழ்க்கையில் மாற்றமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நினைச்ச உடனே அன்னைக்கே போனேன். டீச்சர்ஸ்லாம் கேட்டேன், சார் நான் எந்த டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன செய்யலாம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எப்போ சார் போனீங்க? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி போனேன். சார் நீங்கள் வெறுமனே 8வது மட்டுமே படிச்சிருக்கீங்க, அப்புறம் எப்படி யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது? அந்த நேரத்தில் 8 படிச்சவங்கலாம் டிகிரி படிக்கலாம். அந்த நான் வந்து ஒரு 9 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 8th பாஸ் பண்ணவங்க ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் வந்து டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற கேள்விப்பட்டு நீங்கள் நேரம் அங்கே போறீங்க. அதான் முயற்சி. நம்ம என்னதான் நம்ம திறமை இருந்தாலும் அதுக்கான முயற்சி இருக்கும். முயற்சி இல்லாமல் வந்து எதுவுமே சொல்லியா, நீ குடிய விடணும்னு வந்து ஆசைப்பட்டா மட்டும் கூடாது, அதுக்கான முயற்சி இருக்கும். அது சம்மந்தமான ஆளுங்கள சேரணும், கேட்கணும். அந்த முயற்சி நான் நினச்ச உடனே வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் சார் இந்த மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன படிச்சீங்க? 8 படிச்சிருக்கேன். 8 படித்தா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உள்ளே சேர்ந்துக்கலாம். எழுதும் சார், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மனம் இருந்தாலும் மார்க்க முடியும், அவ்வளோதான் நான் எழுதணும் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு ஈஸியாக இருக்கேன். கொடுத்தாங்க புக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் எழுதுனேன், ஓகே பாஸ், ஓகே. அப்போ ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு பெரிய வழி எனக்கு திறந்து விட்டதுன்னா கல்வி தான். இன்னைக்கு குடிங்கிற சிந்தனை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா, எத்தனை ஆல்கஹால் நண்பர்களோடு சேர்ந்தாலும் என்னும் தாட்டில் அது வராமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த கல்வி தான் என்னை மாட்டுச்சு. அதுக்காக நான் வந்து இதுலேருந்து மீண்டு வர முடியாதவங்களுக்கு நீங்கள் கல்வி தான் இல்லை, நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்களோ அதை ஆணித்தரமாக பிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரலாம், நிறைய வாய்ப்பு. அப்போ நான் வந்து என்ட்ரன்ஸ் இல்லாமல் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எழுதி பாஸ் பண்ண உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க முதல் வருஷமே. 3 வருஷம் இல்லையா, பிஎடி 3 வருஷம் இல்லையா. முதல் வருஷம் பாஸ் பண்ண, அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ண உடனே எனக்கு மிகப்பெரிய சார் புத்துக்கால லைஃப் எங்கேயோ போயிடுச்சா. அப்புறம் வந்து எழுத பிஎட் டிகிரி வாங்கின உடனே எல்லாரும் என் கூட படித்தவங்க எல்லாமே அதோட டிகிரியில் விட்டாங்க. நாம அடுத்தடுத்து இந்த குடியை தொடாமல் இருக்கணும்னா படிப்பை தொடரலாம். படிப்பை தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடுத்தடுத்து படிச்சு இப்போ நீங்கள் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கீங்க? 3 வாங்கிட்டேன். நீங்கள் இந்த 8 படித்தேன்னு சொல்கிறது இல்லையா, இதை உடைக்கிறதுக்காக இப்போ 2 வருஷம் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ரெகுலர் கோர்ஸுக்கு வந்துருச்சு. ரெகுலருக்கு வந்துருச்சு. இப்போ ரெகுலர் கோர்ஸுக்கு இப்போ வந்து 8 படிச்சுட்டுலாம் வந்து டிகிரி படிக்க முடியாது. இப்போ வந்து 8 படிச்சா 10 படிக்கணும், 10 11 படிக்கணும், 12 படிக்கணும். இப்போ இதை உடைக்கிறதுக்காக என்னதான் இருந்தாலும் 3ஆம் நேரத்து பையன் தானேயா அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. என்னதான் 8 படிச்சுட்டு டிகிரி படிச்சான் அப்படி யாரும் சொல்லிடக்கூடாதுக்காக 10 11 அதையும் நீங்க 12 எல்லாரும் 8 9 12 முடிச்சு டிகிரி போவாங்க. நீங்க டிகிரி முடிச்சுட்டு இப்ப சிஸ்டம் படி ரிவர்ஸ்ல வர்றீங்க. அப்ப அதாவது எந்த ஒரு காரணத்தினால படிப்பு உங்களை தொட்டுக்கிட்டே இருக்கணும், நீங்க படிப்பை தொட்டுக்கிட்டே இருக்கணும். இது இன்னைக்கு இதுல நம்ம இதுல தான் உண்மையிலேயே பதிவு பண்ணல சார். யாருக்கும் இப்ப நான் தெரியாது. சரி, நீங்க எல்லாம் கூட ஐடியா கேட்டீங்க, என்ன சார் படிக்கிறீங்க கேட்டீங்க. ஆமா, ஏன்னா இதுக்கு நான் மேல படிக்கணும்னா இதை கமிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல படிக்கணும்னா இதை கமிட் பண்ணா சிஸ்டம் படி நீங்க டிகிரி முடிச்சுட்டு இப்ப மகைன் 10வது 12வதுக்கு நீங்க வர்றீங்க. 10 11 10 எழுதிட்டேன். 10 உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னா 10 3 மாசம். வெரி குட். நான் என்ட்ரன்ஸ் இது புக் வாங்கி படிக்கும்போது 2 மாசம் தான் இருக்குது எக்ஸாம் எழுதுனேன். 2 மாசத்துல 10th பாஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்கான முயற்சிகள் 10th பாஸ் பண்ணேன், +1 பாஸ் பண்ணிட்டேன், இப்போ +2. நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும்
ஸ்கூல் லெவலில் முடிச்சு காலேஜ் போவாங்க, காலேஜை முடிச்சுட்டு அகைன் நீங்கள் ஸ்கூலுக்கும் அதையும் முடிக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. என் வாழ்க்கையில் அப்படிதான் சார். கல்வியா செல்வமா வீரமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து எனக்கு வந்து வீரம் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து செல்வம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இப்போ கல்வி வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ நான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுத போனால் அந்த மேடமே யாராவது கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் சார் நீங்கள் வந்திருக்கீங்க, டிகிரி 3 படிச்சுட்டீங்களே சார்? விவரமாக சொல்லுவேன், இல்லை மேடம் நான் ரெகுலர் கோர்ஸுக்கு போகணுன்னா இதை நான் வந்து கமிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ நான் வந்து சொல்கிறேன், இப்போ நான் போதும் டிகிரி முடிச்சிட்டேன், ஏகே அதெல்லாம் இது மாதிரியா 10 எழுதணும் அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் நான் 10 முடிச்சிக்க மாட்டேன், 12 முடிச்சிக்க மாட்டேன். வெரி குட் சார். 12 நினச்சிட்டேன். வெரி குட் சார். சார் கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் ஒரு நடிகராக பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறது இதான் சார்? நான் நடிகராக பெருசாக பெருமைப்பட்டாலும் பட் அதுவே போதும்னு நான் நினைக்கல. ஏன்னு கேட்டால் வந்து நடிப்பை தாண்டி நாம் இப்போ கொஞ்சம் அந்த வேற ஒரு படிப்புக்குள்ளே போகிறதுனால நிறையா ஸ்கூல் இல்லை கல்லூரி இந்த மாதிரி நிறையா இடங்களில் போய் மோட்டிவ் ஸ்பீச் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா, ஆசை. ஸ்பீக்கராகவும் நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன். பட் இது எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசை. ஏன்னா வந்து கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற வந்து மக்கள்கிட்ட வந்து இளம் வயதிலேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, அது மேலே காலேஜாக இருந்தாலும் சரி, இந்த கல்வி வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம், கல்வியை தாண்டி தான் மற்ற விஷயங்கள், கல்வி தான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் அப்படிங்கிற. இப்போ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக படித்து எனக்கு பயனுள்ள இல்லாமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. ஒரு நடிப்பில் ஒரு 50% நான் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணால் கூட படிப்பில் இது சம்மந்தமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், கல்வியை அழமை பெருமையில சேர்க்கணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு. அது நிறைவேறினால் நீங்க மிகப்பெரிய பெருமை. அது இந்த +2 முடிச்சுட்டு அதுக்கான தொடக்கத்தை நான் தொடங்க போறேன். டிகிரி முடிச்சுட்டு இப்ப +2 முடிக்கிறீங்க. +2 முடிச்சுட்டு அடுத்து நீங்க பள்ளி கல்லூரிகளுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா போறீங்க. இந்த ஒரு வருஷம் +2 முடிச்சிட்டேன்னா அடுத்து நான் போற டிகிரி PhD தான். PhD பண்ணும்போது நான் மக்கள்கிட்ட சொல்றதுக்கு ஈஸியா. அடுத்து 3 டிகிரி முத்துக்காலை, அடுத்து டாக்டர் முத்துக்காலை. முயற்சி திருவனையாகும் ஏவிஎம் உருண்டையில சொன்ன மாதிரி முயற்சி திருவனையாகும். சந்தோஷம் சார். அப்ப சார் நீங்க ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க, நான் வந்து அதுக்கு சொல்றீங்க ஏதாவது செஞ்சு காட்டலாமேன்னு சொன்னீங்க. அதுவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஈரமா இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது செஞ்சு காட்டுறேன். சரிங்க. இந்த மக்களுக்கு கராத்தே பார்க்கணும் இல்லையா? சார் வெல்டன் சார். முத்துக்காலை எப்பவுமே கெத்து கலைன்னு நிரூபிச்சிட்டீங்க சார். இல்லை சார், சின்னதாக செஞ்சு காட்டணும் ஒரு ஆசை, இப்போ சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நான் அடுத்த ஒரு இன்டர்வியூவில் முழுசாக செஞ்சிடலாம் சார். ஓகே சார். ரைட் சார். ஓகே சார்.